அனைவருக்கும் வணக்கம். இவள் உங்கள் தோழி. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது நீதி கட்சின்ற டாப்பிக்கை டச் பண்ணாமல் யாராலையும் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான கூற்று என்னென்னா, நீதி கட்சி வருங்கால திராவிட இயக்கத்துக்கான தத்துவார்த்த அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்தது அப்படின்ற கூட்டை யார் சொன்னதுன்னா ஆர் கண்ணன். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இன்னொரு கூற்று, ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது அரசாங்க அரசியலுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொன்னது யாருன்னா கோர்னிஷ். 1871 வருஷம் இதை சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் ஜனசபையை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1892 ஆண்டு. இது உருவாக்கப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1895 பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் அப்படிங்கிற பிரசுரமும், பிராமணர் அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிற பிரசுரமும் வெளியிடப்பட்டது. ஆதி திராவிடர் தான் முதல் முறையாக திராவிடர் என்ற பட்டப்பெயரை போட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டவர் யாருன்னா ஆர் கண்ணன். சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909 ஆண்டு பி சுப்பிரமணியம் அவர்களாலையும் எம் புருஷோத்தம நாயுடு அவர்களாலையும் உருவாக்கப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, பிராமணர் அல்லாதோருடைய அவங்களுக்கு இடையில் கல்வியை பரப்புறது. இதுதான் முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இந்த சங்கத்தில் 1000 உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும்னு இருந்தாங்க. ஆனால் சப்போர்ட் கிடைக்கல.